அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து இயற்கையான மலை இல்லை. இயற்கையான மலை அல்ல, அது செயற்கை மலை. எது பேர் தெரியும்? இட்ஸ் நாட் அ நேச்சுரல் ரெயின், இட் இஸ் அ ஆர்டிபிஷியல் ரெயின். எப்படி ஆர்டிபிஷியல் ரெயின் செய்யறாங்க தெரியுமா? என்ன தெரியுமா? கெமிக்கல் போட்டு எப்படி பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு தண்ணி வர இடம் எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்க டேம் இருக்கோ தண்ணியெல்லாம் எங்க தேக்கி வச்சிருக்கிறாங்க. பெரிய பெரிய டேம் இருக்கு இல்லைங்களா? சிஷமணி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த ரவாங் பார்த்தீங்கன்னா சுரண்டா அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்கும், டேம்லாம் இருக்கும், பெரிய குட்டை மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ நிறைய அங்கெல்லாம் தண்ணி அங்கிருந்து தான் நமக்கு தண்ணியெல்லாம் வரும். அப்போ என்ன செய்வாங்க அரசாங்கத்தில் அந்த ப்ராட்காஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ஆராய்ச்சி பண்ணுறவர்கள் அந்த டேம்லாம் எங்க இருக்கோ அங்க மேகத்தை பார்ப்பாங்க. அந்த இடத்துல மேகங்கள் இருக்கா, அந்த அந்த இடத்துல அந்த மேகங்கள் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். ஒரு மேகம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேகம் திக்கா இருக்கும். ஸோ எந்த இடத்துலலாம் மேகம் திக்கா இருக்குதோ அந்த இடத்துல வந்து அந்த மேகத்துக்குள்ள தண்ணி இருக்கும். ஆனா மழை பெய்யுற அளவுக்கு அங்க தண்ணி கிடையாது. அந்த அளவுக்கு அது அந்த மேகத்துல தண்ணி இல்லை, ஆனா தண்ணி இருக்கும். அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா எந்த இடத்துலலாம் அந்த டேம் இருக்கோ அந்த இடத்துலலாம் அவங்க பார்த்து பிறகு என்ன செய்வாங்கன்னா டேங்க்ல தண்ணி, இந்த ரவுண்டு டேங்க் இருக்கு இல்லைங்களா, அதில் தண்ணி ஊற்றி அதில் வந்து சோடியம் உப்பு போடுவாங்க. உப்பு உள்ள போட்டு நல்லா கலக்கிட்டு ஹெலிகாப்டர் நினைக்கிறேன், ஹெலிகாப்டர் தான் போடுறேன், அது கொண்டுட்டு போய் என்ன செய்வாங்க, அந்த மேகத்து மேல அந்த தண்ணியை தெளிப்பாங்க. அந்த மேகத்து மேல அந்த தண்ணியை தெளிச்ச உடனே அந்த உப்பு தண்ணி என்ன செய்யணும், அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த தண்ணி அந்த மேகத்தை மேல பட்ட உடனே அதோட வெயிட் அது தாங்காம என்ன செய்யுமா, அது மழையா அங்க பெய்ய ஆரம்பிக்குமா. இப்படிதான் வந்து இயற்கை மழை இல்லாமல் செயற்கையாக இந்த மழையை அவர்கள் வருவிக்கிறார்கள். ஆனா எல்லா இடத்துலயும் அது செய்ய முடியாது, எல்லா இடத்துலயும் அந்த மேகம் இருக்காது இல்லைங்களா? இருக்கிற இடத்துல தான் அவங்க செய்வாங்க. ஸோ அதனால உஷ்ணம் ரொம்ப அதிகமா இருக்கு, சூடு ரொம்ப இருக்கு, தண்ணி ரொம்ப சிக்கனமா பாவீங்க அப்படின்லாம் நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. மலேசியா தேசத்துல இது வரைக்கும் தண்ணி பஞ்சம் வந்தது இல்லைன்னு நமக்கு நல்லா தெரியும், இனி வராதுன்னு நம்ம நம்புவோம். ஆமே. அது ஏனென்றால் மலேசியா செழுமிக்க ஒரு தேசமாய் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். அதுக்காக நம்ம நன்றி சொல்லணும். சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் கணக்கில் மழை இல்லை, எலியா ஜெபிச்சு 3 வருஷம் 6 மாசத்துல மழை இல்லாம ஆக்கி விட்டாரு. ஸோ இங்க யாராவது அப்படி இருந்தீங்கன்னா நீங்க ஜெபிங்க, மழை இல்லாமல் இல்லை, மழை வரத்துக்காக ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து தேவன் நமக்கு நிறைய காரியங்களை செய்து வருகிறார், நிறைய ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் நமக்கு நடத்தி கொண்டு வருகிறார். வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் போராட்டங்களை நாம் சந்திக்கிறோம், ஆனால் நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, நான் மரித்தேன், அவர் சொல்றார், நான் சொல்ல, அவர் சொல்றாரு, நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறது மட்டும் சொல்ல, சதா காலங்களிலும் எப்படி இருக்கிறான், உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மரித்த கடவுளை நம்ம கும்பிடல, செத்து போன கடவுளை நம்ம கும்பிடல, நம்ம உயிருள்ள தேவனை நம்ம கும்பிடுகிறோம். அதனால நாமளும் கொஞ்சம் உயிரா இருந்து, நாமளும் கொஞ்சம் ஆக்டிவா இருந்து அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக தேவனை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. போன வாரம் நம்ம ஒரு நல்ல ஒரு மெசேஜ் நம்ம கேட்டோம். பாஸ்டர் இந்திய தேசத்துல இருந்து கன்னியாகுமரியில இருந்து ஒரு பாஸ்டர் வந்து நமக்கு பிரசங்கம் பண்ணாரு. இன்னைக்கு இந்த மத்தியில் ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் இருக்காரு. அவர் சொன்னாரு, பாஸ்டர் நான் உங்களை வந்து விசிட் பண்ணிட்டு உங்களை பார்த்துட்டு நான் போயிடுவேன் அப்படின்னாரு. நீங்க பார்த்துட்டுலாம் போக வேணாம், விசிட்லாம் பண்ண வேணாம், நீங்க வரீங்கன்னா வாங்க, ஆண்டோடைய வார்த்தையை கொடுங்கன்னு சொல்லி கேட்டோன்னே அவர் சந்தோஷம் ஓகேனாரு. ஸோ இந்த காலை வேலையில அவர் நம்ம மத்தியில் இருக்காரு. நம்ம எல்லாருக்கும் அவர் அறிமுகமானவர், நிறைய தெரிஞ்சவர். மலேசியாவுக்கு ஏறக்குறைய 40 தடவைக்கு மேல அவர் வந்திருக்கிறாரு. இந்த தடவையோட 50 முறையாக மலேசியாவில் வந்திருக்கிறாரு. இது வரைக்கும் யாரும் அப்படி வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. எப்படி இந்த இமிகிரேஷன்லாம் தாண்டி எப்படிதான் 50 தடவை மலேசியாவுக்கு வந்தாருன்னு அது அவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் மத்தியில் இருக்கிறாரு. அவரு
வால்பாறை என்ற இடத்துல சபை வைத்து நடத்தி கொண்டு இருந்தார். இப்போது சபை அவருடைய பிள்ளைகள் எடுத்து நடத்துகிறார்கள். பாஸ்டர் அவர்கள் ஒரு மிஷினரி ஊழியமாக, சுவிசேஷ ஊழியமாக எல்லா ஊருக்கும் போய் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கும் வயசு ஆயிடுச்சு, நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் பார்த்தா நீங்கள் வயசான மாதிரி சொல்ல மாட்டீங்க, அந்த அளவுக்கு யாங்க தான் இருக்கார். அல்லேலூயா, ஆமென். கைத்தட்டி நம்ம வரவேற்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இருமல் வர்ற மாதிரி இருந்துச்சு. ஃபேனுக்கு நேரம் உட்கார்ந்தாங்க. என் அன்பு சகோதரர் ஒரு மிட்டாய் கொடுத்தாரு. சாப்பிட்டு முடிக்கலாம் பார்த்தா இங்கே வந்த உடனே டக்குன்னு முழிக்கிட்டேன். அதனால தண்ணி குடிச்சு. அல்லேலூயா சொல்லுமா, அது உள்ள போய் கரைஞ்சிக்கும். கல்லும் கரையும், மண்ணும் கரையும், பொண்ணும் கரையும். அல்லேலூயா சொல்லுமா, நமக்குள்ள இருக்கிற பெரியவர், அவர் எல்லாத்தையும் கரைய செய்யலாம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு போதவை அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள், நன்றி. வருகிறேன், பார்க்க தான் வர சொன்னேன். அப்படி செய்தி கேட்க ஓடுங்க, ஆனால் வெளியே ஓடாது. அல்லேலூயா சொல்லுமா. அப்போ ஐயாவை பார்த்துட்டு போகலான்னு ஒரு ஆசை. ஏன்னா நிறைய பேர் அனுப்பிக்கிட்டே இருக்கிறேன். வரவங்களாம் அனுப்புகிறவங்களாம் ஐயா ஏற்றுக்கொண்டு, நீங்களும் அன்பாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க, அவங்கள கனப்படுத்துறீங்க. நானும் சும்மா வரக்கூடாது. போன வருஷம் ஜூலை மாதம் ஒரு தடவை வந்தேன். லாஜி சாக்கோ கேரளாக்காரர் கூப்பிட்டு வந்தேன். அவர் இன்னைக்கு வந்திருக்காரு, ஆல்பர்ட் மணி சர்ச்சில் பேசுகிறாரு. அப்புறம் மறுபடியும் நான் வந்து செய்தி கொடுத்துட்டு போனேன். அக்டோபர் மாதம் 10ஆம் மாதம் மறுபடியும் இப்போ வந்திருக்கிறேன். கர்த்தருடைய பிரதான கிருபையால் 50வது முதல் கர்த்தர் பெந்தேகோஸ்து நாளுக்கு கர்த்தர் நீ கொண்டு வந்திருக்கிறார். அது நம்மளுடைய சபையில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு முதலாவது நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல அருமையான பாடல்கள், ஆராதனை, கர்த்தர் நாம் மகிமைப்பட்டது. நல்ல பைபிள் வேர்ஸ், ராஜாக்களை குறித்து பேசும்போது கேட்கும்போது எனக்கே சந்தோஷமா இருக்கு. பைபிள் ஸ்டடிக்கு பைபிள் ஸ்டடி, நல்ல உங்களுக்கு டீச்சிங், நல்ல ஆராதனை, நல்ல போதகர், நல்ல கற்றுக் கொடுக்குற நல்ல ஒரு போதகரை, நல்ல சத்தியத்தை அறிவிக்கிற ஊழியக்காரை கொண்டு வந்து கனப்படுத்துகிற நல்ல திருச்சபை கர்த்தர் தான் ஆஸ்வதிப்பாங்க. சரி, இன்னைக்கு ஒரு சில காரியங்கள் கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாதிக்கு திசையெல்லாம் சொல்லவே மாட்டேங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியாளர் என்னோடு இடைப்பட வேண்டும். அப்படி மாத்து கை தூங்க, கை தூக்குற ஒவ்வொருவரோடு கர்த்தருடைய ஆவியாளர் இடைப்படுவார். வாசிப்போம். முதல் வசனம் மத்தேயு 6:33. எல்லோருக்கும் தெரிந்த வசனம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த வசனத்தை வெளில வைத்து, இல்லை அந்த வசனத்தை மனதில் வைத்து, இல்லை அந்த வசனத்தை சிந்தையில் வைத்து ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆராதனை வேலைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இப்படி பிள்ளைகளாக நாங்கள் இப்படி சமூகத்தில் வந்து ஆராதிக்க, இப்படி நாமத்தை மகிமைப்படுத்த, அநேக காரியங்கள் வசனத்தை கேட்க, இப்பொழுது வார்த்தை கர்த்தாவே கேட்க கர்த்தர் கிருபை தந்ததுக்காக நன்றி. கர்த்தர் அடியனை மூடி மறைத்து கொண்டு இப்படி வார்த்தை வெளிப்படுவதாக. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறேன். அது மகிமையுள்ள வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை, அது உயிர்ப்பிக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை ஆதியில இருந்த வார்த்தை, அது தேவனோடு இருந்த வார்த்தை. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறார். அந்த ஆவியானவர் வார்த்தை மூலம் அடியனை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. சுய ஒன்றும் பேசாமல் கர்த்தருடைய ஆவியான வார்த்தை மூலம் எங்களோடு இடைபட முடியாது செபிக்கிறோம். ஆசீர்வதிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சரி, என்ன வாசித்தோம்? முதலாவது சொல்லுங்க, பக்கத்துல பசங்க முதலாவது, ஃபர்ஸ்ட், முதல்ல அவரை தான் தேடணும்.
காலையில எழுந்திரிச்ச உடனே நம்ம எதையோ தேடிக்கிட்டு இருக்கோம். காப்பியை தேடுறோம், தேவோ தேடுறோம், மயிலை தேடுறோம், அதை தேடுறோம், இதை தேடுறோம். எல்லாம் நல்லது, அது சரீரத்துக்கு. ஆனா ஆவிக்குரிய ரீதியில நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு தேவையானது முதலாவது தேவனுடைய ராஜ்யம். இதுவரை தேடினீங்க, ஆனா இன்னையிலிருந்து நீங்க ஒரு மாற்றத்துக்கு வரணும். முதல்ல நான் தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. கணவன் மனைவியை தேடலாம், மனைவி கணவனை தேடலாம், பெற்றோர் பிள்ளைகளை தேடலாம், பிள்ளைகள் பெற்றோரை தேடலாம். இவை எல்லாவற்றையும் பார்க்கலாம் முதலாவது தேவனை தேட வேண்டும். அந்த தேவனை தேடும் பொழுதுதான் அவர் நமக்கு ஜீவன் கொடுத்து இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். நல்ல ஒரு அருமையான பாடல் பாடணும். தாய் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்து, வேதத்தில் சொல்லப்பட்டு எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். பெயரிடப்பட்டவனை கர்த்தர் முன்குறித்து அவனை அழைத்திருக்கிறார், அவனை நீதிமானாய் மாற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு தெரியும், அவருக்கு தெரியும் நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவர்கள், எப்படி இருக்கிறோம், எதை தேடுறோம், எதை தேடணும்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவருக்கு தெரியும். ஆகிய இன்னையிலிருந்து நீங்க தேட வேண்டியது முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. பக்கத்துல பாச, இன்னிலிருந்து அவரை தேடு. பக்கத்துல பாச, ஒருத்தர் அவரை தேடு. வேலையை தேடலாம், எல்லாம் தேடலாம், பொண்ணை தேடலாம், பொருளை தேடலாம், புகழை தேடலாம், பேரை தேடலாம், படிப்பை தேடலாம், எல்லாம் தேடலாம். ஆனா இவைகள்லாம் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், தேடுகிறது கிடைக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். இனி காலம் செல்லாது, நாட்கள் குறுகி கொண்டிருக்கிறது, நாட்கள் பொல்லாதவைகள், காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. நடக்கிற சம்பவங்கள், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் நடக்கிறதே, அன்று நடந்ததை கேட்டோம், ஆனால் இன்று நடக்கிறதை பார்க்கிறோம். ஆகிய மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நீ தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேட வேண்டும், அவருடைய நீதியை தேட வேண்டும். அப்படி தேடும் பொழுது அதே அதிகாரம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க வேண்டாம். 25ஆம் வசனத்திலிருந்து அவர் எல்லாவற்றையும் கூட கொடுக்கிற தேவன். உணவு கொடுக்கிறார், உடை கொடுக்கிறார், இருக்க இடம் கொடுக்கிறார், வேலை செய்ய வேலையை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார், நல்ல மனைவியை கொடுக்கிறார், நல்ல கணவனை கொடுக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் அவர் கூட கொடுப்பாராம். பக்கத்துல பச, நீ வேலை செய்யறதை கர்த்தர் ஆஸ்வதிக்கணும்னா முதல்ல அவரை தேடு. நீ பிசினஸ் பண்றேன்னா அதை ஆசீர்வதிக்கணும், அவரை தேடு. நீ படிக்கிற படிப்பு உனக்கு ஞானம் வர வேண்டும், எல்லாவற்றிலும் கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவரை தேட வேண்டும். முதலாவது யாரை தேட வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். பக்கத்துல பச, கர்த்தரை தேடு. நீ கூட்டாளி தேடுற எல்லாம் நல்லதுதான், வேலையை தேடுற நல்லதுதான், பிசினஸ்க்காக முயற்சி பண்றது நல்லதுதான், எல்லா காரியம் எல்லாம் நல்லது. ஆனா இவை எல்லாம் நடக்க வேண்டும், நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியை தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அடுத்து வேதத்தை தேடி வாசிக்கணும். ஏசாயா 34:16 சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தை தேடி வாசியுங்கள், ஒன்றுக்கொன்று ஜோடி இல்லாமல் இராது. அப்ப வேதத்தை தேடி வாசிக்கணும். வேதத்தை தேடி இங்க ஒரு சம்பவம் சொல்லியிருக்கோம், அங்க ஒரு சம்பவம் சொல்லியிருக்கோம். இங்க செய்யும் சொல்லியிருக்கோம், இங்க செய்யாதேன்னு சொல்லியிருக்கோம். இங்க தொடுன்னு சொல்லியிருக்கு, இங்க தொடாதேன்னு சொல்லியிருக்கு. அப்ப தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேடி வாசிக்க வேண்டும். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவனோடு சம்பந்தப்படுத்தி பேசுவார், மாமிசத்துக்குரியவன் மாமிசத்துக்குரியவர்களை குறித்து பேசுவார். ஆனால் நாம் எல்லோரும் ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் அழைக்கப்பட்டு, தேவனால் ரட்சிக்கப்பட்டு, தேவனுடைய முத்திரை பெற்று, அவருடைய அதிகாரத்தை பெற்ற பிள்ளைகள். நாம் முதலாவது அவரை தேடுகிறோம், அவருடைய ராஜ்யத்தை தேடுகிறோம். அதே சமயத்தில் வேதத்தை தேடி வாசிக்க வேண்டும். எந்த அளவுக்கு தேடி வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவன், நமக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவன், நம்மை உயர்த்துகிற தேவன், என்றால் நம்முடைய வாஞ்சி அவர் பார்க்கிற தேவன். அப்ப முதலாவது தேட வேண்டியது நம்ம விக்கி மனைவி தான் சொன்னேன். தேவியா? தேவிகி சகோதரி தேவிக்கு தான் சொல்றேன், மற்ற யாருமே சொல்ல மாட்டேன். முதல்ல யாரை தேடணும்? சொல்ல, நான் தேவனை தேடுவேன், என் குடும்பம் தேவனை தேடும், என் பிள்ளைகள் தேவனை தேடும், என் திருச்சபை தேவனை தேடும், அவருடைய ராஜ்யத்தை தேடும். தேட 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 கண்டடைவார்கள். அல்லேலூயா.
வேதத்திலே ஒரு சம்பவம், சில சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எதை தேடினார்கள், எதை தேடணும்? லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், அங்கு 3 சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது, காணாமல் போன ஆடு. ஒருத்தருக்கு 100 ஆடு இருந்துச்சு, அதுல ஒரு ஆடு காணாமல் போச்சு. 99 ஆடுகளை விட்டு இந்த காணாமல் போன ஆட்டை தேடினான். தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து என்ன செய்தார்? மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருந்தான். அல்லேலூயா சொல்லுமா. இதுவரை உங்க குடும்பத்துல என்ன காணாமல் போச்சோ, இந்த சபையில யார் காணாமல் போனார்களோ, யார் பின்வாங்கி போனார்களோ, யார் வராமல் இருக்கிறார்களோ, அவர்களை தேடி நீங்கள் கண்டுபிடிக்கும் பொழுது அவர் திரும்ப கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நம்ம தேடணும். காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்தது போல, சந்தோஷப்பட்டது போல, அதே அதிகாரம் 2வது ஒரு சம்பவம். ஒரு ஸ்திரீக்கு 10 வெள்ளி காசு இருந்தது, அதுல 1 வெள்ளி காசு காணாமல் போச்சு. அவ என்ன சார், வீடெல்லாம் கூட்டி பெருக்கி எல்லாம் சுத்தம் பண்ணி கடைசியில பார்த்தா அந்த 1 வெள்ளி காசு. பாருங்க, வேதத்துல வெள்ளி காசுன்னு சொல்லி எழுதப்பட்டு மலேசியா தேசத்துடைய பணத்தை தான் எழுதிருக்கு. நம்மளுக்கு என்ன சொல்றோம்? ரிங்கிட் மலேசியா, தமிழ்ல வெள்ளி. அல்ல சொல்லுமா, 10 வெள்ளி, 5 வெள்ளி, 100 வெள்ளி, 50 வெள்ளி, இதெல்லாம் வெள்ளி என்று சொல்லுகிற இந்த வார்த்தை வேதத்திலே 30 வெள்ளி காசுக்கு யூதாசு இயேசுவை காட்டி கொடுத்தார். 20 வெள்ளி காசு யோசேப்பை விற்று போட்டார்கள். காணாமல் போன 1 வெள்ளியை கூட்டி கண்டுபிடித்து சந்தோஷப்பட்டார். ஆகையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த காணாமல் போன வெள்ளி காசை தேடி கண்டுபிடித்தது போல உங்கள் வாழ்க்கையில எங்கெங்க ஆசீர்வாதத்தை இழந்தீங்களோ, எங்கெங்க பணத்தை இழந்தீங்களோ, எங்கெங்க சுகத்தை இழந்தீங்களோ, எங்கெங்க சமாதானத்தை இழந்தீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பலத்த கரவை தட்டி கர்த்தராமத்தை மகிமைப்படுத்தும். காணாமல் போன ஆட்டை கர்த்தர் கொண்டு வந்து சபையிலே சேர்ப்பார். காணாமல் போன வெள்ளி காசை தேடி கண்டுபிடிப்பது போல உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கெல்லாம் பிசாசு திருடி அவன் வைத்தானோ அதையெல்லாம் திரும்ப யோபுக்கு இரட்டத்திலே கர்த்தர் கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலே காணாமல் போன ஆசீர்வாதம், இழந்து போன ஆசீர்வாதம் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். அப்ப கொடுக்க வேண்டும் என்றால் அவரை முதலாவது தேட வேண்டும். அவரை தேடும் பொழுது இவெல்லாம் உங்களுக்கு கூட கர்த்தர் கொடுப்பார். நீ நினைப்பதற்கு, வேண்டிக் கொள்வதற்கு, சிந்திப்பதற்கு, யோசிப்பதற்கு, கேட்பதற்கு அதிகமாய் கர்த்தர் கொடுக்கிற தேவன் இன்னையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். இதுவரை ஆண்டவர் தேடினீங்க, உறுதியாய் தேடினீங்க, இனி நீங்க அதிகமா தேட போறீங்க, இன்னும் நம்பிக்கையோட தேட போறீங்க. தேட தேட ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தேவன். அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. 3வது, அதே லூக்கா 15ஆம் அதிகாரத்துல ஒரு வீட்டில் 2 குமாரன் தான். ஒருத்தர் என்ன செய்யறான்? இளையவன் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய் எல்லாவற்றையும் அழித்து செலவழித்து அவன் பாவத்துக்குள் இருந்து பின்பு அவனுக்கு புத்தி வந்தது, அவன் தன் தகப்பன் வீட்டை தேடி வந்தான். அல்ல சொல்லுமா. அதுபோன்று யாரெல்லாம் உங்க குடும்பத்தில் உங்களை விட்டு தூரம் போனார்களோ, யாரெல்லாம் சபை விட்டு தூரம் போனார்களோ, அவர்களாம் புத்தி தெளிந்து சபையை தேடி வருவார்கள். உங்கள் குடும்பத்தை தேடி வருவார்கள். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவர்கள் தேடி வருவார்கள். அப்ப நாம் முதலாவது தேவனை தேடணும். அப்ப தேடும் பொழுது காணாமல் போன ஆடு திரும்பி வரும், காணாமல் போன வெள்ளிக்காசு தேடி வரும், காணாமல் போன ஆசீர்வாதம் இழந்து போன அந்த இளைய குமாரன் சபைக்கு தேடி வருவான், உங்க குடும்பத்துக்கு தேடி வருவான். அப்ப முதலாவது தேட வேண்டும். சரி, அடுத்து 2வது கூப்பிட வேண்டும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. முதல்ல தேடுன, எல்லாம் கூட கொடுக்கிறாரு. இப்ப நீ கூப்பிடணும். யாரை கூப்பிடணும்? யாரை கூப்பிடணும்? பாருங்க, தேவி மாதிரி பக்கத்துல பார்த்து கேளுங்க, யாரை கூப்பிடணும்? இதுவரை யாரை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க? யாரையோ கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எரேமியா 33:3ஆம் அதிகாரம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு செவி கொடுத்து உனக்கு அறியாதது எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். மற்றவர்களை நோக்கி கூப்பிடுவது நல்லது, தேவைக்கு கூப்பிடுவது நல்லது, ஒரு காரியத்துக்கு கூப்பிடுறது நல்லது. இப்ப பிள்ளைங்க அங்க விளையாண்டுக்கிறோம்னா பிள்ளைகளை பேர் சொல்லி கூப்பிடுறோம், அது நல்லது. பசி எடுத்து அம்மா அப்பா அம்மா பசிக்கிற மாதிரி சொல்லி கூப்பிடுவாங்க, கேட்பாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் செவி கொடுக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா.
இப்போ உங்க அம்மா அப்பா எங்க தூரத்துல வீட்டுல இருக்கிறா என்ன செய்வோம்? எப்படி கூப்பிடுவோம்? போன்ல, செல்போன்ல போட்டு கூப்பிடுவோம். உடனே அவங்க எடுப்பாங்க, பேசுவாங்க. ஆனா செல்போனும் வேணாம், காசு வேணாம், நீ போகவும் வேணாம், இருக்கிற இடத்துல ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டா உடனே அவர் செவி கொடுப்பார், உடனே பதில் கொடுப்பார். உடனே நீ கூப்பிடுறதுக்கு அவர் வந்து ஆசீர்வதிக்கிற தேவன். என் நாமம் பிரசாவிக்கு எந்த ஸ்தானத்தில் நான் வந்து ஆசீர்வதிக்கும் சொன்னவர் வந்து ஆசீர்வதிப்பார். நம்ம நடுவில் இருக்கிறாரா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாக்குறீங்களா? அவரை பார்க்கணுமா? சொல்லுங்க, பாக்குறீங்களா? பார்க்கணுமா? உணர்றீங்களா? புரியுறீங்களா? எப்படி உணர்றீங்க? சும்மா சொல்லுங்க. வசனத்தை விசுவாசிக்கிறேன், அவர் சொன்னதை விசுவாசிக்கிறேன், அவர் இங்க இருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன். அல்ல சொல்லுமா, என் நாமம் பிரசாவிக்கு எந்த ஸ்தானத்தில் நான் வந்து ஆசீர்வதிப்பவர் நான் வந்துட்டேன். என் நாமத்தினால 2 அல்லது 3 பேர் கூடியுள்ள அவர் நடுவே இருக்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். இருவர் ஒருமனப்பட்டு எந்த காரியத்தை கேட்டாலும் அவருக்கு பதில் கொடுக்கிறார், அவரை ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஒருமனப்பட்டு இருக்கிறோம், அவருடைய நாமத்தில் கூடி இருக்கிறோம், அவர் ஆசீர்வதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கு, இருக்கா இல்லையா? யோவான் 1:14 சொல்லப்பட்டு அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார், உன் கூடவே இருக்கிறேன் இருக்கிறார். அப்பேற்பட்ட வாக்குத்தத்தம் பண்ண ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். ஏன்னா அவரை தேடுறோம், அதனால வந்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுறோம், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அப்ப முதல்ல தேடணும், 2வது கூப்பிடணும். இன்னிலிருந்து அவரை அதிகமா கூப்பிடுங்க, மற்றவங்களை கூப்பிடுறத குறைச்சிங்க. இதெல்லாம் குறைச்சிருங்க, இதெல்லாம் குறைச்சிருங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் ட்ரெயின்ல வந்துக்கிறேன், எல்லாரும் கையில போன், அப்படியே குனிஞ்ச தலை நிமிரல, அப்படியே எல்லா கையில வச்சு போனை வந்து தட்டி 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 தேடி 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 என்னென்னமோ கண்டுபிடிக்கிற, என்னென்னமோ பார்க்கிறேன். நீ உலகம் அப்படி போச்சு. ரசிகங்கள சொல்லப்பட்டிருக்கு 3:8, அதனர் 3:11, அதனதன் காலத்தில் கர்த்தர் சகலத்தின் நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையோ அவன் இருதயத்திலே வைத்து வைத்திருக்காரு. பிரசங்கி 3:11 சொல்லப்பட்டு. ஆனா இன்னைக்கு பிசாசு கண்டுபிடிச்சு அந்த இருதயத்தில் இருக்கிற உலகத்தை கையில கொண்டு வந்து கொடுத்துட்டான். ஆனா இருதயத்தில் இருக்க நீ பார்க்க முடியாது, நீ கையில வச்சிருக்கிறத பாரு, எல்லாத்தையும் பாரு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் சின்ன பிள்ளை கையில இருக்கிற நல்லதுதான், தப்பு இல்லை. போன் வச்சிருக்கு, நான் தான் வச்சிருக்கிறேன், என் பேரன் தான் வச்சிருக்கான், பார்க்கறான். பார்க்கறது நல்லது, ஆனால் பார்க்க வேண்டியதை பார்க்கணும். தேடுறது நல்லது, தேட வேண்டியதை தேடணும். கூப்பிடுறது நல்லது, கூப்பிட வேண்டியவரை கூப்பிடணும். அல்ல சொல்லுமா? ஏன்னா நம்ம கோபமா பேச நினைக்கிறீங்களா? சிரிக்கவே மாட்டீங்க, சீரியஸா இருக்கிறீங்க. பாஸ்டர் நின்னாலும் அப்படியே எல்லாம் கலகலகலன்னு சிரிக்கிறீங்க. அல்ல சொல்லுமா? அவரு அன்பின் சீசன் யோவான், அல்லையா? நான் வந்து கண்டித்து உணர்த்துற யோவான் ஸ்தானது, அதுதான் வித்தியாசம். ஐயா சோத்திரையா அல்லையா? அப்ப சில நேரத்தில் அன்பா பேசுறதுல, கண்டித்து பேசுறதுல பேசுற வார்த்தைகள் அந்த சத்தம் வந்து வித்தியாசமா இருக்கு, ஆனா கர்த்தர் அன்பா இருக்கிறார். அல்லையா? அப்ப எதை தேடணும், எதை கூப்பிடணும் இன்னைக்கு நல்லா புரிஞ்சிருக்கிறோம். இதுவரையும் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அது கடந்தது. இனி வந்து நடக்க போறது, முன்னே வரப்போறது, பின்னே ஆசீர்வாதம் வரப்போறது, அதை நாம் தேட வேண்டும். முதலாவது தேடணும், 2வது கூப்பிடணும். அல்ல சொல்லுமா? கூப்பிடும் போது உனக்கு கர்த்தர் செவி கொடுப்பார். ஒருத்தன் கூப்பிட்டான் சத்தம் போட்டு, யாரு சொல்லுங்க? எத்தனையோ பேர் கூப்பிட்டாங்க வேதத்தை, ஒருத்தன் சத்தம் போட்டு கூப்பிட்டான். சொல்லுங்க, சொல்லுங்க விக்கி, சொல்லுங்க. பருதுமை குருடர் உட்கார்ந்து, தாவீதின் குமாரனாகிய எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு என்ன செய்யும், இறங்கும்னு சொன்னான். உடனே அப்படியே நின்னார், பிரேக் போட்டார், சடன் பிரேக் நின்று அவனை கூப்பிட்டு வர சொல்லி, என்ன வேணும், சுகமாக்க. நீ கூப்பிட்டா உன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவன், உன்னை விட்டு மீறி போக மாட்டார். உன் கூப்பிடுற சத்தத்துக்கு காதை அடைக்க மாட்டார். உன் கூப்பிடுற சத்தம் எப்ப கேட்கும்னு சொல்லி என்ன செய்யறாரு, அவர் செவிகளை திறந்திருக்கிற தேவன். ஏன்னா வேதம் சொல்லி ஏசாயா 59:1, ரட்சிக்கப்படாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை, உங்கள் ஜெபத்தை
கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி என்னகல மந்தமாகவில்லை. அப்ப உன்னுடைய கூப்பிடுறதுக்கு அவர் திறந்திருக்கிறார். நாம தான் அவர் கூப்பிடுறதுக்கு செவியை அடைத்துக் கொள்கிறோம். அல்ல சொல்லுமா, அவர் எத்தனையோ முறை உங்களை கூப்பிடுறாரு, என்னை கூப்பிட்டாரு, நான் எத்தனையோ முறை செவி அடைச்சுக்கிட்டேன், கேட்டு கேட்காத மாதிரி போய்கிட்டு இருந்தேன், கண்டு காணாத மாதிரி போயிருந்தேன். அவருடைய சத்தத்தை கேட்கிற எந்த மனுஷன் செவி கொடுக்கிறோனோ அவனோடு கர்த்தர் போஜனம் பண்ணுவார். வெளிப்படுத்தல் 3:20 வாசிக்கும் போது, இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு செவி கொடுத்து கதவை திறந்தால் அவனோடு பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன்னை பாதுகாத்து ஆஸ்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீதிமொழி 1 கடைசி வசனத்தில் வாசிக்கும் போது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனும் அவன் விக்கிரம் இன்றி வாசம் பண்ணி சமாதானமாய் இருப்பான். நம்ம ஆண்டவருக்கு செவி கொடுத்தா நமக்கு கர்த்தர் பாதுகாப்பை கொடுப்பார். நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டா அவர் கேட்டு நமக்கு பதில் கொடுப்பார். ஆகிய முதலாவது நாம் தேட வேண்டும், இரண்டாவது கூப்பிட வேண்டும், மூன்றாவது ஒரு காரியம் ஓட வேண்டும். பக்கத்துல பசங்க ஓட வேண்டும். அதுக்காக இப்பயே சபையை விட்டு போயிடாது, ஓடிடாது, இன்னும் முடியல. ஆறாவது ஒரு சபைக்கு போயிருந்தேன். சபைக்கு போயிட்டு அதில் கேட்டேன் நான், ஒருத்தர் எழுப்பி, உங்களுக்கு ஆராதனையிலே பிடிச்சது எந்த பகுதி அப்படின்னு. அவர் சொன்னார், பசர் நான் ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 9 மணி ஆராதனை 8:30 மணிக்கு வரணும், அது வந்து நான் காத்திருக்கணும், தேவ சமூகத்தில் ஆயத்தமாக இருக்கும், அதுதான் எனக்கு பிடிச்சது, அதுக்கப்புறம் தான் ஆராதனை. அப்போ அரை மணி நேரத்துக்கு நான் முன்னாடி வர்றது தான் எனக்கு பிடித்தது, அதுதான் எனக்கு சொன்னேன். இன்னொருத்தர் எழுப்பினேன், அவர் சொன்னார், பாட்டு ஆராதனை முடிஞ்ச பிறகு நான் வந்து உட்காருவேன், அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. இன்னொருத்தரை கூப்பிட்டேன், அவர் சொன்னாரு, சங்கீத பகுதி முடிஞ்ச பிறகு நான் வந்து உட்காருவேன், அதுதான் எனக்கு பிடிச்சது. இன்னொருத்தரை கேட்டேன், அவர் சொன்னாரு, காணிக்க பகுதியெல்லாம் எடுத்து முடிச்ச பிறகு நான் வந்து உட்காருவேன், அதுதான் எனக்கு பிடிக்கும்னாரு. கடைசியா இன்னொருத்தர் கேட்டேன், அவர் சொன்னார், பிரசங்க எப்ப முடியும் அப்ப வருவேன். கடைசியா பாஸ்டர் சொல்லுவாரு, முந்தினோருக்கு பிந்தினோரும் பிந்தினோருக்கு முந்தினோருமா கர்த்தர் மாற்றுவார். அந்த வார்த்தை கேட்டவன, ஆகா நான் பிந்தி வந்தேன், எனக்கு முந்தி வந்தாலும் எனக்கு பிந்தி, அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தார். இன்னொருத்தர் கடைசியில் சொல்ற, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன்னு சொல்லும் போது அதுதான் எனக்கு ஆராதனையிலே பிடிச்சது அப்படின்னாரு. இப்போ உங்களுக்கு எது பிடிக்கும் சொல்லுங்க? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வர்றது பிடிக்குமா? பாடல் ஆராதனை முடிஞ்ச பிறகு வந்து உட்கார்றது பிடிக்குமா? சங்கீத பகுதி முடிஞ்ச பிறகு வந்து உட்கார்றது பிடிக்குமா? காணிக்க பகுதியெல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து உட்கார்றது பிடிக்குமா? கர்த்தரை ஊழியக்கார செய்து கொடுத்து முடிச்ச பிறகு வந்து உட்கார்றது பிடிக்குமா? கடைசி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரையே சொல்லி முடிக்கிறது பிடிக்குமா? என்ன நீ உட்கார்ந்துக்க பார்த்தா எதுவுமே பிடிக்காத மாதிரி சொல்லுங்க. யாரா சொல்ல? யார் சொல்லுங்க? அரை மணி நேரம் எந்திரிங்கம்மா, கொஞ்சம் எந்திரிங்க, எல்லாம் கை தட்டுங்க. யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிடுறான், அந்த அம்மா வந்து பார்க்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வர்றதுதான் பிடிக்கும். அது போல ஆண்டவர் நமக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்து இருக்கிற, என் பிள்ளைங்க வருவாங்க, என்னை தேடி வருவாங்க, என்னை ஆராதிக்க வருவாங்க, என்னை கூப்பிடுவாங்க, என் சமூகத்தில் ஜெபிப்பாங்க, நான் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அவர் ஆசீர்வாதத்தோடு காத்திருக்கிறார். ஆராதனை ரொம்ப முக்கியம். அதை விட அவரை தேடுகிற உணர்வு ரொம்ப முக்கியம். அதை விட அவரை கனப்படுத்துகிற கனம் ரொம்ப முக்கியம். அது மாத்திரமல்ல, நீ தேடி ஓடி வர பற்றிய வாஞ்சி, அது முக்கியம். அப்ப முதலாவது தேட வேண்டும், இரண்டாவது கூப்பிட வேண்டும், மூன்றாவது ஓட வேண்டும். மூன்றாவது என்ன செய்யணும்? ஓட வேண்டும். எங்க ஓடணும்? எதுக்காக ஓடணும்? எபிரேயர் 12:1 வாசிப்போம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாவமான யாவற்றையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கரும் முடிக்கிறோமாகிய இயேசுவை நோக்கி ஓட, பொறுமையோடு ஓட வேண்டும். பக்கத்துல பாசுங்க, எந்த பாரமா இருந்தாலும் எந்த பாவமா இருந்தாலும் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு ஒதுக்கி விட்டு இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓட வேண்டும். அதைத்தான் பவுல் சொல்றாரு 2 நிமித்தம் 4:7, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதியின் கிரீடம் ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம ஓட வேண்டியது ஆண்டவருடைய தேவ சமூகத்தை தேடி ஓட வேண்டும், பொறுமையோடு ஓட வேண்டும், போராட்டத்தை முடிக்க வேண்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் வேதத்தில் ஆண்டவர் அநேக காரியங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப தேட வேண்டும்,
கூப்பிட வேண்டும், ஓட வேண்டும். பாவத்தை விட்டு, தீய கூட்டாளி விட்டு விலகி ஓட வேண்டும். அவரை நோக்கி பொறுமையோடு ஓட வேண்டும். உடைய ஓட்டத்தின் பந்தய பொருள் ஓடுகிற நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும். இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நிலந்து ஓடுமா? எத்தனை பேர் ஓட போறீங்க? என்னங்க, எரேமியா 12:5 சொல்லப்பட்டாம, நீ காலாட்களே நடக்கும்போது உன்னை இலக்கிய பண்ணினா குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? நடக்கும் போதே நமக்கு இலை போச்சுன்னா, குதிரையோட கட்டி விட்டு ஓட விட்டா என்ன செய்ய முடியும்? மூச்சு வாங்க மேலும் கீழும், ஓட முடியாது. ஆனா ஒருத்தர் ஓடுனா, யார் சொல்லுங்க பாப்போம்? யார் ஓடுனா? யார் ஓடல தெரியுமா? யோவான் 8ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பிலிப்பை பார்த்து சொல்றாரு, அந்த மந்திரி ரதம் போது அந்த ரதத்துல போய் சேர்ந்துக்கினாரு. அது போது மந்திரி தான் வேகமா போய்கிட்டு இருக்காரு ரதத்துல. இந்த பிலிப்பை கர்த்தர் சொல்றா, நீ போய் சேருன்னு. பிலிப்பு வேகமா ஓடுறான். ஓடி போய் ரதத்தோடு சேர்ந்து கொண்டான். அந்த ரதத்துல மந்திரி ஏற்று உட்கார வைக்கிறார். அப்ப அவன் என்ன செய்ய, வாசித்து கொண்டு இருக்கிறான். அப்ப பிலிப்பு கேட்கிற, என்னையா வாசிக்கிற? ஏசாயா தீர்க்க தரிசனம். என்ன புரியுதா? ஒருவன் எனக்கு சொன்னா தானே புரியும், புரியல. அப்ப விலைக்கு சொல்றான். விலைக்கு சொல்லி முடிச்ச உடனே ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தண்ணீர் இருக்கு. ஞானஸ்தானம் எடுக்க எனக்கு என்ன தடை? உடனே தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுத்தான். ஞானஸ்தானம் எடுத்து முடிச்ச உடனே பிலிப்பை தேடுறாப்புல, பிலிப்பை காணும். அல்லேலூயா சொல்லுமா? இந்த ராஜ மந்திரி போறதுக்கு முன்னாடி பிலிப்பு அந்த பட்டணத்துல இருக்கிறார். அப்ப முதல்ல ஓடுறதுனால அடுத்த ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல அழகா தேவதூரை கொண்டு கர்த்தர் கொண்டு போய் சேர்த்தார். அது கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவருக்காக ஓட ஆரம்பிக்கும் பொழுது, எங்க ஓடணும், எப்படி ஓடணும் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்துவார். இந்த குப்பையில இந்த குப்புசாமி ஒண்ணுக்குமே உதவாதவன். நானு படிப்பு எனக்கு அழகா லைட்டு போட்டாலும் மூஞ்சி கொஞ்சம் கலரா தெரியுது. பின்னாடி லைட்டு போட்டா சுத்தமா என் முகம் அப்படி முன்னாடி எல்லாம் கர்ணக்கரையன்னு தெரியும். அல்லையில சொல்லுமா, ஒண்ணுமே இல்லாத இந்த குப்புசாமி, கந்தசாமி, கோவிந்தசாமியா இருந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து சாப்பிட்டு போற எச்சி தொட்டியில எச்சியல் எடுத்து சாப்பிட்டு என்ன ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி நாஸ்திகனா இருந்து தீவிரவாதியா மாறுன்னு சொல்லி காஷ்மீருக்கெல்லாம் போய், செம்பல் காடுக்கெல்லாம் போய், செம்பல் காடுலாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும், அது குழந்தை அந்த காலத்துல பாரமுல்லா போனது பாகிஸ்தான் போறதுக்கு பணம் சம்பாதிக்கலாம், தீவிரவாதியா மாறலாம். கர்த்தர் முன்குறித்தனால எங்க போனாலும் பார்டர் வச்சிருந்தார். பவுண்டி அதை தாண்டி போகவும் இல்லை. கர்த்தர் மீண்டும் கொண்டு வந்தார். சரி, மீண்டும் கொண்டு வர பாம்பேக்கு போனேன். செய்யாத பாவம் அத்தனையும் செஞ்சு குடிச்சு வெறுத்து கடலை செத்து போலான்னு சொல்லி மறிக்க போன இந்த பைத்தியக்காரனை, பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடந்து ரோட்ல படுத்து கிடந்த பைத்தியக்காரன் ஆண்டவர் முன்குறித்த அப்படின்னா, சரியான நேரத்தில் தற்கொலைக்கு நேரம் போன என்னை கர்த்தர் திருப்பி எடுத்து ஞானஸ்தானம் எடுக்க வைத்து, கர்த்தருடைய வார்த்தை சத்திய உபதேசத்தை கேட்க வைத்து ரட்சித்து கர்த்தருடைய பிள்ளையாய் மாற்றி இன்னைக்கு கர்த்தர் பல இடங்களில் கர்த்தர் கொண்டு போறார். இந்தியா முழுவதும் டிக்கெட் இல்லாம போனான். என்ன, இந்தியா முழுவதும் ஏசி ட்ரெயின்ல கர்த்தர் கொண்டு போனார். பெருமைக்கல்ல, கர்த்தர் செய்த கிருபை. எந்த இடத்துல நான் பிச்சை எடுத்து பிளாட்ஃபார்ம்ல படுத்துறேன், அங்கெல்லாம் ஸ்டார் ஹோட்டல கர்த்தர் தங்க வைச்சார். எங்கெல்லாம் கையேந்திக்கிட்டு அரசியல்வாதியோடு பெரிய பெரிய கோடீஸ்வரனோடு கர்த்தர் உட்கார வைத்தார். ஏன்னா எனக்கு கர்த்தர் அழைக்கும் போது சங்கீதம் 113 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், சிறியவனை குப்பையிலிருந்து எளியவனை புலிதிலிருந்து உயர்த்தி தமது ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிற தேவன் என் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்தார். இந்த டிஜிஎஸ் தினகரன் முதற்கொண்டு, ஜீவானந்த முதற்கொண்டு, இன்னைக்கு இருக்கிற அண்ணன் மோகன் சீனிவாசன் முதற்கொண்டு, அப்பாத்திரம் முதற்கொண்டு, வாழ்ந்தனர் முதற்கொண்டு எல்லா தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் அமர செய்தார். அல்ல சொல்லுவார். அப்ப எனக்கு செய்த தேவன் உங்களுக்கு செய்வாரா? செய்ய மாட்டார். 50வது முறை கோல்டன் ஜூப்ளி. ஒரு முறை நீங்க இந்தியாவுக்கு வாங்கினால யோசிக்கிறீங்க. அல்ல சொல்லுமா, பாஸ்டர் நான் வந்தாலும் கூப்பிட்டுருக்கேன், நீங்க எல்லாம் பாஸ்டர் நீங்க எல்லாம் சேர்ந்து நீங்க அனுப்புவீங்க. அல்ல இல்லையா? அங்க எங்களுக்கு தேவை. இங்க வரவங்களாம் நீங்க எப்படி ஏற்றுக்கொண்டு நீங்க பிரசங்கம் பண்ண விட்டுறீங்கல்ல, அது மாதிரி அவர் அங்க வந்து பிரசங்கம் பண்ணணும். அல்ல சொல்லுமா, 50 முறை கர்த்தர் கொண்டு போறார். இமிகிரேஷன்ல 2 பிரச்சனை 2019 2 தடவை திருப்பி அனுப்புனேன். ஏன்னா அதே வருஷத்துல 4 தடவை வந்தேன். 2 தடவை வந்துட்டு என்ட்ரி போட்டேன், 2 தடவை ரிட்டர்ன் அனுப்பிட்டேன். ஏன்னா அந்த டைம் அரசியல் கட்சி மாறிச்சு, அரசாங்கம் மாறிச்சு. அதே ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி அங்கு
இலங்கையில் குண்டு வெடிச்சது சர்ச்சில். அதனால மே மாதம் என்னை திருப்பி அனுப்பிட்டேன். அதே செப்டம்பர் வந்தால் திருப்பி அனுப்பிட்டேன். ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையில கர்த்தர் இன்னும் நடத்தி கொண்டு இருக்கிறார். இன்னும் கர்த்தர் நான் போதும் ஆண்டவரேன்ற இல்லை, நீ போன்ற, நான் போதுன்ற, நீ போன்ற. அல்லையா சொல்லுமா? அப்போ முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல கரெக்டாக சொல்ற பாயிண்ட் நீங்க சொன்னீங்கன்னா கடைசியில் பரிசு கிடைக்கும். முதலாவது எதை தேடணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடணும். மத்திய 6:33 மறக்கவே கூடாது. ரெண்டாவது நோக்கி கூப்பிடணும். எதையுமே 33:3 மறக்கவே கூடாது. கூப்பிடணும்னா அவரை தான் கூப்பிடணும். ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். கேட்கறதுனா அவர்கிட்ட தான் கேட்கணும். மத்திய 7:7 தேடுங்கள், அப்பொழுது தட்டுங்கள், கேளுங்கள், கொடுக்கப்படும். இந்த வார்த்தை நீங்க வாழ்க்கையில மறக்கவே கூடாது. முதல்ல நான் ஆண்டவரை தேடுவேன், ரெண்டாவது ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவேன், மூணாவது ஆண்டவருக்காக நான் ஓடுவேன். ஆண்டுடைய வேலைக்காக, ஆண்டுடைய சுவிசேஷத்துக்காக, ஆண்டுடைய ராஜ்யத்துக்காக, ஆண்டுடைய ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு எதுக்கு எங்கெங்கேயோ ஓடுறோம். யாரோ பத்திரிக்கை வைக்கிறான்னு சொல்லி அங்கெல்லாம் ஓடுறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு ஓடணும், நடக்கணும். அல்ல சொல்லுமா? நாலாவது பக்கத்துல கேள்வி என்ன சொல்ல போற? தேடு, கூப்பிடு, ஓடு. நாலாவது தெரிஞ்சு கை தூங்க. உட்கார பேச என்ன சொல்றீங்களா? இல்ல. நாலாவது தெரிஞ்சுனா ஆவில ஏவப்பட்டு நான் உணர்த்தப்பட்டேன். இந்த நாலாவது இதுவாத்தான் இருக்கும், இதுதான் நினைக்கிறேன். நாலாவது கேப்டன் சீலர் சொல்லுங்க. கேப்டன் இதுவரை 3 மறந்துட்டீங்களா? 3 கேட்டீங்களா இல்லையா? இருக்கு. கேப்டன் மட்டும் சொல்ல. முதல்ல என்னது? இதுலயே மாத்திரி. முதல்ல தேடணும். அடுத்து ஏங்க நீங்க அவர் தானே, நீங்க எல்லாரும் கேப்டன், அவர் கேப்டன் வச்சிருக்க. இல்லை இங்க இருக்கிறாரா, எங்க போயிட்டாரான்னு யோசிக்கிறேன். சரீரம் எல்லாம் உட்காந்துருப்போம், அப்படியே பார்ப்போம். நானும் சில நேரத்தில் சபைக்குள்ள போனோம், அப்படியே பார்ப்பேன். பாஸ்டர் என்னப்பா நல்லா கவனமா கவனிக்கிறான் டேவிட் தாஸ் அப்படின்னு. கொஞ்ச நேரம் டேவிட் என்ன சொன்னேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துங்க. அது என்ன சொன்ன கேட்டது, நான் தூங்கிட்டு இருக்கேன். முதல்ல தேடணும், ரெண்டாவது கூப்பிடணும், மூணாவது ஓடணும், நாலாவது கொடு. பக்கத்துல பார்த்து கொடு. என்னங்க நல்லா சத்தமா சொல்லுங்க. லூக்கா 6:38 கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து எவள் கொடுக்கிறாளோ அவள் மடியிலே போடப்படும். அல்ல சொல்லுமா? நாலாவது கொடு. புரிச்சா உங்களுக்கு? முதல்ல தேடு, ரெண்டாவது கூப்பிடு, மூணாவது ஓடு, நாலாவது கொடு. சரி, எங்க கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அதுதான் முக்கியம். எதை வெளியிருந்து வர்றாங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இங்க கொடுக்குற காணிக்க தசம பாத்திரம் அவங்களுக்கு கொடுக்கூடாது. அதை நல்லா கவனிச்சிங்க. உங்க தசம பாகம் கர்த்தருக்குரியது. கர்த்தருடைய பண்டக சாலை எங்க ஆராதிக்கிற அங்கதான் தசம பாகத்தை கொடுக்கணும். தசம பாகத்தை பிரிச்சு நான் அவருக்கு கொடுத்தேன், இவருக்கு கொடுத்தேன், மிஷினரி கொடுத்தேன், அதெல்லாம் கிடையாது. உங்கள் தசம பாகத்தை பிரித்து கொடுக்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை. உங்களை சத்தியத்திலே போதித்து நடத்துகிற ஊழியர் சபை, அந்த சபைக்கு தான் உங்கள் தசமபாக பலி, காணிக்க பலி இங்கதான் செலுத்தணும். அவங்க தான் யாருக்கு விருப்பப்பட்டு கொடுக்குறோம் அவங்க தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு நிறைய ஊழியர் வருவாங்க, நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, தப்பு இல்லை, குறை இல்லை. தீர்க்க தரிசனங்களாலும் ஓய்ந்து போகும், அன்பு ஒரு காலம் ஒழியாது. அல்லேலூயா சொல்லுமா? அன்பு தேவனுடைய அன்பு, அந்த அன்பு உங்கள் இருதயத்தில் ஊட்டப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானுடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊட்டப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு நம்மளை வெட்கப்படுத்தாது. அந்த அன்பு நம்மளை போதகத்திலே நடத்துகிற ஊழியக்காரனே துக்கப்படுத்தாது. ஐயா பாஸ்டர் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வாங்கய்யா, கோச்சிக்காம வாங்கய்யா. உங்க போதகர் நான் கட்லேட்டு நான் கூப்பிடக்கூடாது, இருந்தாலும் ஒரு சில வார்த்தை சொல்றதுக்காக அன்பு போதகர் நினைக்கிறேன். எல்லாம் உங்க கையில் நீட்டுங்க. ஒருத்தர் மட்டும் நான் சொல்ற வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 13:7 ஒருத்தர் வாசிங்க.
இன்னொருத்தர் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் எடுத்து வச்சிருங்க. எபிரேயர் 13:7 வாசிமா. நல்லா கவனி. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையில் முடிவில் நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்ற. அப்படியே இருமா. அதுல 17ஆம் வசனம். அவருடைய விசுவாசத்தை பின்பற்ற உங்களுக்கு போதித்து நடத்தி சத்தியத்தை சொல்லி உங்களுக்கு திறப்பில் நின்று ஜெபித்து ஆத்ம உத்தரவாதமா இருக்கிற ஊழியக்காரை மதித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றி அவர்களுக்கு அடங்குகிறது. 17ஆம் வசனம் வாசிமா. 17. நல்லா உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யுங்கள். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடைங்கள். போதகரையா துக்கத்தோடு இருக்கக்கூடாது, சந்தோஷப்படுத்தணும். அப்பதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, அப்பதான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுமா. அடுத்து 1 தெசலோனிக்கர் 5:12. இன்னொருத்தர் ரோமர் 13 எடுங்க. அன்றியும் சகோதரரே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரித்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களே நீங்கள் மதிக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. கீழ்ப்படியணும், மதிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் ஆசீர்வாதம். ரோமர் 13:4 மட்டும் வாசிக்கணும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு உனக்கு உன் குடும்பத்துக்கு உன் பிள்ளைகளுக்கு உன் வேலைக்கு உன் தொழிலுக்கு எல்லா பிரயாசத்துக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறார். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவர் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரும். கோபாக்கினை வரும்படி அவன் தப்பிக்கிறதுக்கு நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரா இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டுங்க. எங்க போதகர் இனிமேல் துக்கத்தோட இருக்க மாட்டார். அவர் துக்கமா இல்லை, இதுவரை சந்தோஷமா இருக்கிறாரு, இன்னும் சந்தோஷமா இருப்பார். நான் பிரசங்கம் பண்ண வருவேன்னு நான் நினைக்கல, பாஸ்டர் கூப்பிடுவாருன்னு நான் சுத்தமா நினைக்கல. ஆனா தேவ திட்டம். கொஞ்சம் கவனிச்சிங்களா? வேதத்தில் ஊழியக்காரர் கர்த்தர் எப்படி கனப்படுத்தி எழுதி வச்சிருக்கார். யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியர் செய்வானால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரை கர்த்தர் பிதாவானவர் கனம் பண்ணுகிற தேவன். அப்ப அவரே கனம் பண்ணும் பொழுது நாம் யார் கனவீனப்படுத்துவதற்கு, நாம் யார் குற்றப்படுத்துவதற்கு, நாம் யார் குறை சொல்வதற்கு, நாம் ஏன் பின்னாடி பேசுவதற்கு? அப்படியே நீங்கள் பின்னாடி பேசினாலும் யாரும் கேட்கல நினைச்சுக்காதீங்க. மல்கியா 3:16 கர்த்தருக்கு பயந்தவள் ஒருவருக்கு ஒரு பேசிக்கொள்வார், கர்த்தர் கவனமாய் கேட்டு ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைப்பார். அல்ல சொல்லுமா. உங்க ஊழியக்காரர் நீங்க கனப்படுத்துறீங்க, எனக்கு நல்லா தெரியும், இன்னும் நல்லா கனப்படுத்து. சரி, 4வது பாயிண்ட்டுக்கு வருவோம். கொடுங்கள். உங்களுடைய காணிக்கை தசம் பார்த்து எங்க கொடுக்கணும்? நீங்கள் ஆராதிக்கிற சபையிலே கர்த்தருடைய பண்டகசாலையிலே கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் லூக்கா 6:38 வாசகம், கொடுங்கள் அப்பொழுது அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடப்படும். இருந்த தனக்கு உண்டான 2 துட்டு 2 வெள்ளிக்காசை கொண்டு வந்து ஆலயத்தில் கொடுக்கும்போது ஆண்டவர் பார்த்தா, எல்லாரும் கொடுக்கறத பார்த்தாரு. ஆனா இந்த ஏழை விதவை கொடுத்ததை கர்த்தர் பார்த்து வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு சிறு பையன் 5 அப்ப 2 மீனை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வாங்கி அதை கர்த்தர் கருத்தில் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து 5000 பேருக்கு மேல எல்லாருக்கும் போஷித்து மீதி எடுக்க கர்த்தர் கிருபையால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறதை கர்த்தர் கனப்படுத்தும்படி மத்தேயு 10:42 சீசன் நாமத்து நிமித்தம் ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கு பிரதிபலன் உண்டு. எபிரேயர் 6:10 சொல்லப்பட்டவனமாய் உங்கள் அன்பின் பிரயாசத்தை அவர் மறந்து விடுவதற்கு அநீதியுள்ள தேவன் அல்ல. நீங்க எங்களுக்கு நன்மை செய்தால் நான் மறந்தாலும் கர்த்தர் மறக்காத தேவன்.
உங்கள் பிரயாசத்துக்கு ஏற்ற பிரதிபலனை அதே அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 14 எபிரேயர் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த சபையை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். உங்கள் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஏன்னா நீங்க தேடுறீங்க, நீங்க கூப்பிடுறீங்க, நீங்க ஓடுறீங்க, 4வது கொடுக்குறீங்க, ஆண்டவருக்கு என்று கொடுக்குறீங்க. உங்கள் கைகள் பிரயாச வருமான உழைப்பில் இருந்து கொடுக்கிறதை கர்த்தர் கனப்படுத்துகிற தேவன் கர்த்தர் செய்ய போறார். சரி, இந்த கொடுக்கிற ரகசியம், அதுல ஒரு ரகசியம் இருக்கு. எத்தனை பேருக்கு கடன் இருக்கு? லோன் எத்தனை பேருக்கு லோன் இருக்கு? நல்ல தைரியமா சரி, லோன் இருக்கு, கடன் இருக்கு, அவங்க மட்டும் எந்திரிக்க பார்ப்போம். கார் லோன், வீட்டு லோன், தொழில் லோன், படிப்பு லோன், ஆஸ்பத்திரியில் எந்த லோனாக இருந்தாலும் சரி, கடன் இருக்கு, எனக்கு லோன் இருக்கு மட்டும் தைரியமா எந்திரிங்க, விசுவாசமா எந்திரிங்க. அவங்க பார்க்கறதுனால அவங்க கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க. நீங்க உங்களை ஆண்டவர் பார்க்கிறார். உங்க இருதயத்திலிருந்து நீங்க ஆண்டவரை கனப்படுத்தி, வார்த்தையை கனப்படுத்தி நிற்கிறீங்க பார்த்தீங்களா? இதுவரை சரி, நீங்க உட்கார்ந்து யாருக்கும் கடன் இல்லை, உங்களுக்கு லோன் இல்லை, படிப்பு லோனு, எந்த லோனு இல்லை, வீட்டு லோனு, காடி லோனு எதுவும் இல்லை, பரவாயில்ல. நீங்க நிக்கிறவங்க அவங்களுக்கு கையை தட்டுங்க, நிக்கிறவங்க கை தட்டு. சரி, இப்ப நிக்கிறவங்களுக்கு உட்கார்ந்து இருக்க நல்லா கை தட்டு. ஐயா உட்காருங்க. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இதுவரை நம்ம கடன் வாங்கியிருக்கோம், லோன் வாங்கியிருக்கோம், இன்னிலிருந்து நம்ம கடன் கொடுக்க போறோம். எத்தனை பேர் கடன் கொடுக்க ஆசைப்படுறீங்க? 28:7 சொல்லப்பட்டு, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். எத்தனை பேர் கடன் கொடுக்க ஆசையா இருக்கு? கடன் கொடுக்க ஆசையா உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு போப்பன்னு நினைக்காதீங்க. இல்ல பாசத்துக்கு கடன் கொடுங்கன்னு சொல்ல போறது இல்லை. இல்ல உங்க பிரதமர் அன்பருக்கு கடன் கொடுங்கன்னு சொல்ல போறது இல்லை. இல்ல யாரும் பக்கத்து வீட்டுக்காரருக்கு கடன் கொடுங்கன்னு சொல்ல போறது இல்லை. கடன் கொடுக்க போறோம். என்னங்க ஒரு சத்ததிங்கன்னா, சரி, ஆளுக்கு 50,000 லோனு கொடுக்க போறோம், வாங்கிக்கிறீங்களா? அதுக்கு தான் பரிசீலி. நான் இதுவரை கடன் வாங்கிட்டு இருந்தேன், இனிமேல் நான் கடன் கொடுக்கிறவனா கர்த்தர் என்னை மாற்ற போறார் என்கிற மாத்திரம் இருக்கிறதுல கையில் கரத்தை வைத்து தள்ளில சொல்லு. லேலியா, நீ இன்னிலிருந்து கடன் கொடுக்க போற. அது எப்படி கொடுக்க போற, யாருக்கு கொடுக்க போற, அது எப்படி கர்த்தர் பட்டியல வைக்க போறான்னு ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு அன்பு ஐயாட்ட கொடுக்க போறேன். முதல்ல தேடுறோம், கூப்பிடுறோம், ஆண்டவருக்கா ஓடுறோம், 4வது கொடுக்க போறோம். நீதிமொழி 19ஆம் அதிகாரம் 17வது வசனம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? நீ ஒரு ஏழைக்கு இறங்கும் பொழுது அது கர்த்தருக்கு நீ கடன் கொடுக்கிறவனாய் மாறு. கர்த்தருக்கே கடன் கொடுக்க கர்த்தர் வச்சிருக்க. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவர் நமக்கு கடனாளி அல்ல, கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஆண்டோடைய வார்த்தையை நம்பி ஆண்டோரை விசுவாசித்து ஏழைக்குன்னு சொல்லி நீ கொடுக்கிற பார்த்தியா, அதை கர்த்தர் பார்க்கிறார். அதை கர்த்தர் பார்த்து நீ கொடுத்ததை திரும்பவும் கொடுக்கிறார். அதை கொடுத்ததை அவர் பட்டியலில் எழுதி வைத்திருக்கிறார், கணக்கில் எழுதி வைத்திருக்கிறார். நீ கொடுக்கிற கடனை கர்த்தர் ஆசீர்வதித்து உனக்கு திரும்பவும் கொடுக்கிறார். எதுக்கு கொடுத்து அதை எழுதி வைத்திருக்கிறார். அது எப்ப சொல்வார் தெரியுமா? மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, வலது பக்கத்தில் நிற்கிறவர்களே இடது பக்கத்தில் நிற்கிறவர்களே பார்த்து, வலது பக்கத்தில் நிற்கிற செம்பரியாட்டு கூட்டத்தை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் தாகமா இருந்தே எனக்கு தண்ணி கொடுத்தீங்க, நான் பசியா இருந்தே எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்து எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க, நான் வியாதியா இருந்து என்னை பார்க்க வந்தீங்க, நான் சிறையில் இருந்து என்னை விசாரித்தீங்க, துரத்தப்பட்டவனா இருந்து என்னை சேர்த்து கொண்டேன்னு சொல்லி ஒரு பட்டியலிட்டு சொல்லுவார், லிஸ்ட் போட்டு. அப்ப இவங்களாம் கேட்பாங்க, இதெல்லாம் நாங்க எப்போ ஆண்டவரை செஞ்சோம்? இவங்க செஞ்சது இவங்களுக்கே தெரியல. ஆண்டவர் பட்டியலிட்டு சொல்லுவார், எப்ப தண்ணி கொடுத்தோம், எப்ப ஆகாரம் கொடுத்தோம், எப்ப வஸ்திரம் கொடுத்தோம், எப்ப அவங்க பார்க்க வந்தோம், எப்ப விசாரித்தோம் அப்படின்னு இவங்க கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, சீசனின் நாமத்தில் இந்த சிறியருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை அவருக்கே செய்தீர்கள் என்று அன்னைக்கு பட்டியலிட்டு சொல்லுவார். அல்ல சொல்லுவா? இடது பக்கத்துல ஒரு பெரிய கூட்டம் இருக்கும், அந்த கூட்டம்லாம் சொல்லும், ஆண்டவர் எப்ப நாங்க பார்த்தோம் உங்களுக்கு செய்யாம இருந்தோம் அவன் சொல்லுவான், நான் அற்புதம் செஞ்சேன், அடையாளம் செஞ்சேன், செத்தவன் எழுப்புல, உயிரோடு எழுப்புல, அதை பண்ண, தீர்க்க தரிசனம் சொன்னேன், எல்லாம் சொன்ன சரிதான், அதெல்லாம் என் நாமத்துல சொன்ன, அக்கிரமி செய்காரே என்னை விட்டு அகன்று போகும்னு சொல்லு. ஆனா வலது பக்கத்தில் இருக்கிற பார்த்து கர்த்தர் சொல்லுவா, நீ இதெல்லாம் செஞ்ச,
நீங்க செய்யறது உங்களுக்கே தெரியாது. ஆனா நீங்க செஞ்சதை நீங்க மறந்துட்டீங்க. ஆனா கர்த்தர் மறக்கல. அவர் எழுதி வைத்திருக்கிற தேவன். ஆகிய ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடு. இன்னிலிருந்து ஆண்டவருக்கு கடன் கொடுக்க போறோம். வானாதி வானத்தை படைத்த தேவன் சகலம் அவர்கிட்ட வெள்ளியும் இருக்கு பொண்ணும் இருக்கு. ஆக 2:8 வாசிக்க, வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடையது சேரையில் கத்த சொல்லுகிறது. ஆகா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறது. பரலோகத்துல 12 வஜரக்கல் இருக்கு, தங்க வீதி இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் படைத்த பூமிக்கு அடியில தங்கத்தை வச்சிருக்கிறார், வெள்ளி வச்சிருக்கிறார், வைரத்தை வச்சிருக்கிறார், எல்லாம் வச்சிருக்கிற தேவன் அவருக்கு நம்ம கடன் கொடுக்க போறோம். அல்லேலூயா சொல்லுமா? ஐயா சின்ன காணிக்கை பெட்டி கொடுங்க, ஒரு அட்டை பெட்டி கொடுங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க, நாளைக்கு 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைச்சு திடீர்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல இன்னைக்கு ஆரம்பிங்க, இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். இதுல இருந்து ஒரு வெள்ளி காசு நான் இந்தியாவுக்கு கொண்டுட்டு போக போறதில்ல, ஒரு வெள்ளி காசு யாருக்கும் கொடுக்க போறதில்ல. நீங்க கொடுக்கிற இந்த கடன் இந்த சபையில மொத்தமா சேகரித்து கடைசி டிசம்பர் மாதத்துல போதகர் ஆவியாளர் என்ன சொல்லுகிறாரு, என்ன செய்கிறார், அதை உங்க கண்ணு முன்னாடியே அவர் செய்வார்கள். நீங்க எல்லாம் இணைந்து செய்ய. அப்ப நினைப்பீங்க, ஆஹா நான் கடன் கொடுத்தெல்லாம் சேர்த்து இவ்வளவு வந்திருக்கா சபையில, இவ்வளவு ஆசீர்வாதம் நடக்கிறது கூட்டம் சொல்லி அன்னைக்கு நீங்க உணர்வீங்க. அதை கர்த்தர் செய்வார். சரி, இருக்கிறதெல்லாம் எழுத நினைப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்க. எப்பெல்லாம் எங்கெல்லாம் அவரை முன்ன வைக்கிறியோ, தாவீது சொல்லுவது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகிய நான் அசைக்கப்படுவதில்லை. நீ அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அவரை முன்னே வைக்க வேண்டும். உன் முகம் வெக்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும், அவரை நோக்கி நீ பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்த முகம் அத்தனையும் பிரகாசம் அடைந்தது, வெக்கப்பட்டு போனதில்லை. நீ யாரை கூப்பிடுறியோ கூப்பிடு, நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் உனக்கு செவி கொடுக்கிற தேவன், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். நீ கேட்கிறதை மன விருப்பத்தை செய்கிற 20:4 அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தலை உமது ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுகிற தேவன். இதுவரை வர வேண்டிய நன்மை ஆசீர்வாத தடையாய் காணப்பட்டால் கர்த்தர் இன்றைக்கு தடைகளை உடைத்து உனக்கு வர வேண்டிய நன்மை உயர்வு கர்த்தர் மேன்மை உன் பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் அற்புதமாக கர்த்தர் செய்ய போகிறார். ஏன்னா நீ அவரை தேடுற, அவரை நோக்கி கூப்பிடுற. 3வது, நீ அவருக்காய் ஓடுகிற, பிரயாசப்படுகிற. உங்கள் பிரயாசத்தை அவர் மறந்து விடுவதற்கு அநீதியுள்ள தேவன் அல்ல. உங்கள் பிரயாசத்துக்கு ஏற்ற கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் இன்னைக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். உங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிற தேவன். 4வது, நீங்கள் அவருக்கென்று பாடுபட்டு பிரயாசப்பட்டு உழைத்து வேலை செய்து அதுல வருகிற வருமானத்திலே காணிக்கையாகவும் தசம்பாவும் கொடுக்குறீங்க. ஆனா இன்னையிலிருந்து ஒரு பொருத்தனை, கர்த்தருக்கு நான் கடன் கொடுக்க போறேன். நீதிமொழி 19:17 சொல்லப்பட்டவனமா, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அந்த கடனை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப உடனே கொண்டே கொடுப்பார். அந்த கடன் கணக்கில் எழுதி வைப்பார். அந்த கடனிலிருந்து என்னென்ன செஞ்சங்கள் லிஸ்ட் போடுவார். வலது பக்கத்தை நிற்கும் போது நாம் கேட்கும் போது ஆச்சரியப்படுவோம், சந்தோஷப்படுவோம். இருக்கிறதுல நீங்க என்ன கடன் கொடுக்க போறீங்க, முதல் ஆரம்பிக்கிறோம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாரும் தொட மாட்டாங்க. கர்த்தர் இந்த காணிக்கை, இந்த உடன்படிக்கை நீதிமொழி 19:17 பிரகாரம் கர்த்தர் இந்த ஆசீர்வதித்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள போகிற. அல்லேலூயா சொல்லுமா? சரி, எடுத்து கரங்களை காணிக்கை எடுத்துங்களா. பிரைஸ் எல்லாம் சகோதரர் ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டு பாடும்போது சீக்கிரமா வந்து உங்களுடைய காணிக்கை கடனை நீங்க என்னென்ன கடன் போடுறீங்க, எதை வேணாலும் போடலாம். ஆண்டவருக்குன்னு கொடுக்குறீங்க. கடன் எங்களுக்கு இல்லை, பாஸ்டருக்கு இல்லை. வாங்க வந்து போடுங்க. வாங்க வருஷம் கேட்டா ஃபர்ஸ்ட் எல்லாம் கை தட்டு முந்திக்கணும். இல்லை கடன் கொடுக்க, கடன் வாங்க எப்படி முந்திக்கணுமோ அதை கடன் கொடுக்க முந்தி. மாஸ்டர் பாருங்க, இவ்வளவு பேர் ஆண்டவருக்கு பாருங்க, எப்படா ஆண்டவர் கடன் கொடுப்போம்னு காத்துக்கிட்டு இருக்க பாருமா. ஆண்டவருக்கு எவ்வளவு இந்த லிஸ்ட் தான். நான் வந்து கடன் கொடுக்க, நான் கடன் கொடுத்தேன் அதே சொல்லுவான். அப்படியே நின்ற இடத்துல அப்படின்னு ஒரு சின்ன காரியத்தை சொல்லிட்டு, ஐயா ஐயா
ஒரு பெரிய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி. நீதிமொழி 19:17 எழுதி ஏதாவது ஒரு செய்தி வைங்க. அந்த பெட்டி நீங்க போட்ட கடன் பெட்டி, ஆசீர்வாதத்தை பெட்டி ஒரு பக்கத்தில் இருக்கும். அந்த மாதிரி பாக்ஸ் அங்கே இருக்கும். எப்பெல்லாம் நீங்க ஆலயத்துக்கு வரீங்களோ, எப்பெல்லாம் கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரோ, அப்ப நீங்க பாட்டு போட்டுவோம். அது சொல்லுமா, அது யாரும் பார்க்க மாட்டாங்க, கர்த்தர் மட்டும் பார்ப்பார். அந்த உடன்படிக்கை பெட்டி நீதிமொழி 19:17 அது எழுதப்பட்டு அந்த பெட்டி இருக்கும். கடன் கொடுக்கிற பெட்டி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத நீங்க வாரம் வாரம் வந்து சாட்சி சொல்லி, போன வாரம் ஆண்டவர் கடன் கொடுத்துட்டு போனேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தா, ஆண்டவர் என்னை உயர்த்தினா, நான் கேட்டதை கொடுத்தான்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எங்களை அதிகமாக நேசிக்க அன்பின் பரலோக பிதாவே, இந்த அறிமுகமான நேரத்துக்கு நன்றி தருப்பேன். வார்த்தை பிள்ளைகள் கீழ்ப்படிந்து தேட, கூப்பிட, ஓட, கொடுக்க, இந்த 4 காரியங்களுடைய பிள்ளைகள் கர்த்தாவே இன்னிலிருந்து செய்ய ஆரம்பித்துட்டாங்கப்பா. இது துவக்கம். கர்த்தர் அற்புதமாய் நடத்த போறதுக்கு நன்றி செலுத்துறப்ப. இந்த சபை எல்லை பெருகட்டும், கிளை சபைகள் உருவாகட்டும். கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்க போறதுக்கு நன்றி தகப்பனே. அநேக காரியங்கள் கர்த்தர் செய்ய போறதுக்கு நன்றி. இந்த சபை நிமித்த அநேக ஏழைகளுக்கு கர்த்தர் கொடுக்க ஆசீர்வதிக்க போறதுக்கு நன்றி ஆண்டவரே. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. அப்படியே ஐயாவுடைய கரத்தில் கொடுக்கிறேன். அமர்வோம். சோத்திரம். தேடுங்கள், தேடுங்கள், கூப்பிடுங்கள், ஓடுங்கள், கொடுங்கள். ஆமென். 4 காரியத்துக்காக மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கிறது நான் நினைக்கிறேன் இல்லையா. நிறைய காரியத்தை அவர் விலைக்கு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரியாது, அவர் சொன்னார் பஸ்ல ஒரு பாக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்கன்னு. இப்போ நான் சொன்னேன், என்னத்துக்குன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்க பாஸ், நான் சும்மா நீங்கள் சும்மா ஒரு பாக்ஸு கேட்பீங்க, எனக்கு என்னன்னு சொல்லணும்னு அவசியம் சொல்ல முடியாது, நீங்கள் எனக்கு ஒரு பாக்ஸை மட்டும் ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்கா அப்படின்னு. சரி, ஆவியானவர் என்னமோ செய்ய போகிறாரு போலன்னு நான் விட்டுட்டேன். ஸோ அவரோடு கூட ஆளுக்கு பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். உறுதி. ஏன்னா கர்த்தருடைய வசனங்கள் ஒரு நாள் பொய் சொல்ல, கர்த்தருடைய வசனங்கள் அது நிலைத்திருக்கிறது. அப்ப அந்த வசனங்கள் ஏற்றபடி நம்ம கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவரை ஆசீர்வதிப்பார். ஸோ இன்னைக்கு நம்ம 19:17 நம்ம வாசிச்சோம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அதை மறுபடியும் திரும்பி கொடுப்பார் இல்லையா. ஸோ இன்னைக்கு நீங்க எல்லாம் கொடுத்துருக்கிறீங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க இப்ப கடன்காரங்களாம் இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும்போது நம்ம கடனே இல்லாம கர்த்தர் எல்லாத்தையும் அடைச்சி நம்ம மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கும்படியா கர்த்தர் மாற்றுவார். இதுவே நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. நீங்க நம்ம சேர்ச்சில் பாக்குறீங்க, சில சேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கு, மெத்தையெல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்குது. கர்த்தர் சோதரம். அது நமக்கு ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்பான்சர் யார் மூலமா அப்படின்னா நம்ம மத்தியில் இருக்கிற சீலன் ஐயா அவர்கள் மூலம் தான் அந்த ஸ்பான்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. கைத்தல் கொடுக்கலாமா? சில நேரத்தில் சில தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். சிலரோடு நம்மளை ஆண்டு தொடர்பு படுத்துவார். அவங்க மூலமாக கூட தேவன் நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். நம்ம முடிக்க போறோம். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சபையில் நம்ம துக்கப்படுற மாதிரியான காரியத்தை பேசக்கூடாது, சந்தோஷமாக தான் பேசணும். ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சபையில் சில சில காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது. நம்ம சபையை விட்டு போனவங்க சிலர் நம்முடைய சபைக்கு விரோதமாக நம்முடைய சபையை பல விதத்தில் குற்றப்படுத்தி குறை சொல்லிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதனால் நான் பேர் சொல்ல விரும்பலை, உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஒருவேளை அவர்கள் உங்களுக்கு கால் பண்ணி உங்கள்கிட்ட ஏதாவது பேசினா நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது நம்முடைய வீடு, இது நம்முடைய வீடு. நம்முடைய வீட்டை பற்றி நம்ம யாராவது நம்மளை குறை சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? உங்கள் வீடை நீங்கள் முதல்ல பாருங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால் நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிடுறேன். சில வாலிப பிள்ளைகளுக்கு கால் வந்திருக்கு.
இந்த சபை சரியில்லை, இந்த சபையில் இருக்காதீங்க அப்படின்லாம் கால் வந்திருக்கு. ஸோ தயவு செஞ்சு இப்படிப்பட்ட அன்னெசரி காரியங்களை என்டர்டெயின் பண்ணாமல் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த சபையை உங்களால் எந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாக்க முடியும் அப்படின்றத நீங்கள் யோசித்து நடுங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா. Hallelujah. ஏன்னா சாஸ்தானம் எப்படியும் ஏதாவது பண்ணால் தான் பார்ப்பான் இல்லைங்களா? ஆனால் அவனுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு நம்ம கவனமாக இருக்கணும்னு சொல்லி சொல்லிக் கொள்கிறேன். சபையில் நிறைய காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தான் செய்யணும். சபை விசுவாசிகள் நீங்கள் தான் செய்யணும். நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், என்ன ஒரு மன திருப்தி இல்லாத இருந்தாலும் நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு வந்து பாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை நிச்சயமாக நம்ம தீர்த்து வைக்கலாம். தீர்க்காத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் சங்கடப்படாமல் நீங்கள் நேராக வந்து என்னையே நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இந்த சபைக்கு நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன், நீங்கள் நீ வந்து பார்க்கலாம். உங்களுடைய காரியத்தை என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். ராமேன் சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. எழுதுங்க. கர்த்தர் இந்த வருஷத்துல 5 மாசத்தை நாம் கடந்து வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். தொடர்ந்து இன்னொரு 7 மாசம் இருக்கு இந்த வருஷம் முடிய. வெளியே இப்ப இடி இடிக்குது, மழை வரும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கலாம். பாஸ்டர் அவர்களுக்காகவும் அவர் குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய தாசன் மூலமாக நீ பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, அவரையும் அவர் குடும்பத்தையும் அவருடைய ஊழியர்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, எங்கள் தேசத்திலே அவரை கொண்டு வந்து எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக நீ நடத்தி நீர் அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து அவர் இந்த தேசத்தில் இருக்க போகிற நாட்கள் வரையிலுமாய் அவரையும் அவருடைய ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்து ஐயா, அவர்கள் உண்ணுகிற ஆகாரத்தையும் அவர் குடிக்கிற தண்ணியையும் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. அவர் சரீரத்தில் எந்த ஒரு பாதிப்பும் வராதபடிக்கு நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு மறுபடியுமாக தன்னுடைய சொந்த தேசத்துக்கு அவரை நீர் அழைத்து செல்லும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்ததான் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, அவருடைய குறைகளை நிறைவாக்குகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஐயா. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து அவர்கள் 6 நாட்கள் இந்த உலக காரியத்திலே, அந்த உலகத்திலே ஆண்டவரே அவர்கள் வாழ வேண்டியது இருக்கிறது. வாழ்வாதாரத்துக்கான காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அது எல்லாத்தையும் மத்தியில் நீங்கள் அவங்களோடு கூட இருந்து அவங்களை பாதுகாத்து அவங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறேன் ஐயா. எத்தனையோ ஆபத்துகள் இருக்கிறது, எத்தனையோ விபத்துகள் இருக்கிறது, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் அவர்கள் ஆண்டவரை மேற்கொண்டு கடந்து வருவதற்கு ஆவியான அவரோடு கூட இருந்து உதவி செய்வீராக, பலப்படுத்துவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ரத்தத்தினால் அவரை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அநேகர் விடுமுறை நாட்களாக இருக்கிறது. அநேகர் வெளியே போகிறார்கள், வெளி இடங்களுக்கு போகிறார்கள், பிரயாணத்திலே அவர்கள் போவார்கள். அதனால நீர் ஆண்டவரே, இந்த பிரயாணத்திலையும் அவர்கள் போகிற இடங்கள் எல்லாவற்றிலையும் அவர்களை பாதுகாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையோட பிரசனாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையும் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உன்னை முடிசூட்டுவாராக. தேவனுடைய பிதாவுடைய அன்பும் குமாரனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்னுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் அவர் வருகை மட்டும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.